ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. Hi guys, welcome to Vlogs of Ajina. நம்ம ஊட்டி ட்ராவல் பிளாகோட எண்ட் ஆஃப் எபிசோட் 3 இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ஒரு டான்ஸ் வீடியோ பார்த்தேங்க. சரி அதே மாதிரி டான்ஸ் ஆடலாம் அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் அசால்ட் ஸ்டெப், இதுக்கு எதுக்கு ப்ராக்டிஸ்ன்னு சொன்னேன். நல்லா எத்தனை ஸ்டெப் போட்டிருப்ப எனக்கே வா வாங்க எப்படின்னு பாருங்க. இருங்க துணியெல்லாம் துவைச்சிட்டு வருவாப்ல. ஒரு ஸ்டெப் போடலன்னா ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன மச்சி? நானும் நீனும் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டெப் போடல, போடுறோம். ஓகே கைஸ், இன்னைக்கு டே 3. இன்னைக்கு 4 லொக்கேஷன்ஸ் ஸ்பாட்டை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் தொட்டபெட்டா பீக், நெக்ஸ்ட் ஊட்டி டீ எஸ்டேட், தேர்ட் கர்நாடகா கார்டன் பார்க்க போகிறோம், ஃபைனலாக ஊட்டி டு மேட்டுப்பாளையம் டாய் ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்போம். ஃபைனலாக ஊட்டிக்கு பை பை சொல்ல போகிறோம். தொட்டபெட்டா பீக் வந்துட்டோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே உயரமான மலைப்பகுதினா அது தொட்டபெட்டா பீக் தான். நாங்கள் இங்கே வந்துருந்தபோது நல்லா சில்னஸ், நல்ல ப்ளசண்ட்டாக லைட்டாக மலைச்சாரல் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த டெலஸ்கோபிக் வழியாக சிட்டி வியூ பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். இவன் எல்லாம் ஃபோட்டோக்கு பொஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்ணிலேயே ஒரு டெலிஸ்கோப்பிக் வச்சிருக்கானு. அது வழியே எங்கே பார்க்கணுமோ அங்கே கரெக்டாக பார்க்குறானு. வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். தேயிலை கிரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த லொக்கேஷன். டீ எஸ்டேட் வந்துட்டோம். இந்த வீடியோ நல்லா பாருங்க, தெரியும் மலைச்சாரல் தூரிட்டே இருக்கு. இந்த சில்னஸ் மலைச்சாரல் நம்ம ஸ்கின்ல படும்போது வேற லெவல் ஃபீல். இதெல்லாம் ஃபீல் பண்ண மட்டுமே முடியும். இங்கே கீழே பார்க்குறீங்க இல்லையா, தேயிலை பறிக்கிறவங்களோட காஸ்டியூம்ஸ், அவங்க பறிக்கிற தேயிலையோட இந்த ஸ்டோரேஜ் கூட இதெல்லாமே ரெண்டு கொடுக்குறாங்க. நம்ம ஃபோட்டோ கீஸ் பண்ணிக்கலாம், அவங்களே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சம் சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மேலே பார்க்குற ஃபுல்லாக எந்த ஏரியாவில் வேணாலும் நீங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருக்கு, நல்ல பிளேஸ் ஊட்டியில். அடடா என்ன போஸ்! நம்ம டெலஸ்கோபிக் தாதாக்கள் வராங்க வர. அடா நம்ம ப்ளூ செட்டு
இவர் அசையறதே இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன். இதில் ஸ்லோமோ வேறு. இப்போ கர்நாடகா கார்டன் போயிட்டுருக்கோம். போகலாமோன்னு யோசித்தோம். சரி ஊட்டியில் அது என்ன கர்நாடகா கார்டன், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். ஸோ ஆன் தி வே. கர்நாடகா கார்டன் வந்துட்டோம். மோஸ்ட்லி நாங்கள் எங்கே போனாலுமே இந்த கார்டன் சைடெல்லாம் போக மாட்டோம். சும்மா ஃபன்னாக சுற்றணும் ஜாலியாக அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். பட் எங்கள் கார் டிரைவர் சொன்னாரு கர்நாடகா கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. சரின்னு தான் வந்தோம். பட் ரியலி சூப்பர், ரொம்ப நல்ல இடம், அழகான இடம், பெரிய இடம், பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்துல கர்நாடகா கார்டனும் ஒன்று. இந்த கர்நாடகா கார்டனில் நட்பின் அடையாளமாக ஒரு தரமான சம்பவத்தை நாங்கள் பண்ண போகிறோம். ஐயோ இவனுங்களா ரொம்ப மன உளைச்சல் கொடுப்பாங்களே. ஸோ இப்போ இருக்கிறது கர்நாடகா கார்டனில் இருக்கோம். ஸோ க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது. பேர் வைக்கிறதுக்காக டிஸ்கஷன் இன்றைக்கி தான் நடக்க போகுது. ஸோ சேனலுக்கு நேம் சீக்கிரமே டிஸ்கஷன் சீக்கிரம் பாருங்கள். ஆமாம், 3 நாள் ஆச்சு, டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது, இன்னும் முடிய மாட்டேங்குது. பட் இன்றைக்கி முடிச்சிருவோம். ஆனால் களிகளுக்கு தான் இந்த சீனுக்கு இந்த பேருக்கடா 3 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஹாய் கைஸ், டே 4 வந்தாச்சு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஊட்டி பிளான் கான்செப்ட் என்னென்னா, ஒரு vlog ஒன்று ஆரம்பிக்கலாம். அந்த vlog ட்ராவல் அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி தான் நம்ம பிளான் பண்ணோம். பட் எங்கள் ரூமில் பாருங்கள், யாரையுமே காணோம். சேனலுக்கு நேம் வைக்கலாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னானுங்க. எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேன்றானுங்க. ஒரு வேளை வெளியே தீவிரமாக உட்காந்து யோசிக்கிறானுங்களோ? வாங்க பார்ப்போம். பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு? அடே என்னடா பண்றீங்க? அட பாவிகளா, சேனல் வைக்கிறதுக்கு, சேனல் நேம் வைக்கிறதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சேனல் நேம் வைக்கடா, சேனல் நேம் வைக்கிறதால வந்தோம். அடே அடுத்த ட்ரிப் வேறையா? அண்ணன் தான் கார் டிரைவர். ஸோ 4 நாள் எங்களோட செம்ம என்ஜாய் பண்ணிட்டாரு. வந்து 4 நாள் ஆகுதுடா. இன்னும் ஒரு பேர் எடுக்கல. பிபி. ஆமா நீ சொல்ல. நீ சொல்ல. நீங்க சொல்ல. ஆமா நீ சொல்ல. ஒரு பேர் சொல்ல. ஆமா நீ சொல்ல. ஆபரேஷன் கஜகஸ்தான். ஓகே, ஆப்ஷன் பி. ஆபரேஷன்டா. ஆபரேஷன் பி ல நம்ம பார்க்கறோம். ஓகே. ஓகே. லவ் யூ. ஓகே
ஓகே பாய் பாய் டியூலிப் பாய். मजा करो. ரெசார்ட் வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ ஊட்டியில் டாய் ட்ரெயின் மூலிமா நம்ம மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆக போகிறோம். அந்த ஒரு 3.5 hour ஜேர்னி. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஐ லவ் ஊட்டி. எனக்கு மட்டும் 3 ஓ தெரியுதே, உங்களுக்கு? ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயினில் கிளம்பிட்டோம். ஸோ டாய் ட்ரெயினில் அதனால் சீட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்குது. அது எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி ஸ்நாக்ஸ் பேக் இல்லை ஸ்நாக்ஸ் மூட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. எப்படி சைட் சீயிங் பார்த்துட்டு வராங்க பாருங்க. ட்ரிப் முடிஞ்சு ஊருக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து அதெல்லாம் நினைக்கும்போது எங்களுடைய ஊட்டி பயணம் முடிவடைகிறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் ஜாலி தானே. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போங்க. இந்த மிஷன் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. லைஃப் அழகாக என்ஜாய் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை. ப்ரோ இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஜோ எவனும் நிற்க மாட்டேங்கிறானுங்களே. அங்கிள் 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 ஒரே நிமிஷம் அங்கிள். ஆண்டி 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 இப்படி பண்ணுற ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு ஆண்டி. ஜோ அவரு வராரா? சரி ஓகே. போகும்போது இப்படி இருந்தா எக்மோர் போயிட்டு வரும்போது இப்படி ஆயிட்டு மச்சி. ஏன் சொல்ல நீ சொல்ல மச்சி, நீ சொல்ல இல்ல மச்சி, நீ சொல்ல. எனக்கு தெரியாது மச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடுப்புக்கு யார் அழகு? அந்த மெல்லிய கூந்தலை தழுவி முன்பக்கமாக அணைத்து மொட்டில் இருக்கும் காம்பு போல அந்த தாமரை இதழ்கள். என்ன அப்புறமான இதழ்கள் நடந்ததா இல்லையா? என்ன நடந்துச்சு? கொண்டை ஊசியில கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. சாமி கரெக்டா போயிட்டு இருக்காரு. எப்ப தம்பி
காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்போயே நின்றுட்டுதியா? எவ்வளோ சம்பளம் விடுறாங்க இதுக்கு? கைக்கெல்லாம் வலிக்காது? 1-2 போவியா மாட்டியா? கை இப்படியே தூக்கிட்டு இருக்கிறேன், அந்த கையை வெயிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறேன். யார் பெற்ற புளியோ 4 கணக்கே வெயில் நீ உங்களை நின்றுட்டுக்கிறேன். என்ன போகிற வீடியோவில் வர மாட்டேங்குது. வந்திருக்கிற இடம் சென்ட்ரல் ஸ்டேஷன்